Taste the Daily. தனித்து விடப்படும் திமுக, டெல்லி லாபி செய்யும் கார்த்திக் சிதம்பரம், காங்கிரஸுக்குள் அதிகரிக்கும் திமுக எதிர்ப்பு அலை, எம்எல்ஏ பதவிக்காக ஸ்டாலின் காலில் விழுந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் விரிசல் விட தொடங்கிவிட்டதா? 2026 தேர்தலில் திமுக தனித்து விடப்படுகிறதா? கடந்த ஒரு வாரமாக காங்கிரஸ் திமுக இடையிலான மோதல்தான் தமிழ் செய்திகளிலும் அரசியல் வட்டாரத்திலும் சமூக வலைதளங்களிலும் திரும்ப திரும்ப பேசப்படுது. இன்னமும் எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க போகிறோம், எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையின் பேச்சு காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் அதிர்வலைகளையும் திமுகவில் கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. காங்கிரஸ் கட்சியிடம் திமுக பெரியண்ணன் மனநிலையில் நடந்து கொள்வதால் காங்கிரஸ் தலைவர்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர். இந்த அதிருப்தி தான் செல்வ பெருந்தகை மூலம் வெளிப்பட்டிருக்கு. செல்வ பெருந்தகையாவது திமுகவுக்கு ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் என சுயமரியாதையாக பேசினார். ஆனால் கார்த்திக் சிதம்பரமோ ஒருபடி மேலே போய் எங்க தயவால் தான் திமுக வெற்றி பெற்றது என்ற தோரணையில் அமைச்சரவையில் இடம், உள்ளாட்சியில் அதிகார பகிர்வு என திமுகவை ஒரு கை பார்த்து விட்டார். திமுக கூடாரமே இப்போது காங்கிரஸ் தலைவர்களின் அதிருப்தி அலையை சமாளிக்க முடியாமல் இருக்கிறது. பட்டியலின மக்கள் மீதான தொடர் தாக்குதல்களால் அந்த மக்களும் திமுக மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். தற்போது காங்கிரஸ் கட்சியும் கூட தன் பங்கிற்கு கூட்டணியை உடைக்க பார்க்கிறது என திமுகவின் முக்கிய தலைவர்கள் புலம்பி தள்ளி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. திமுக எதிர்ப்பில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய குழுவே உருவாகி இருக்கிறதா. நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், இரண்டிலும் காங்கிரஸ் கட்சியின் ஓட்டுகளை வாங்கி கொண்டு திமுக மட்டும் பதவி சுகத்தை அனுபவிக்கிறது. ஆனால் தேர்தல் வெற்றிக்கு பிறகு எந்த அதிகாரத்தையும் கொடுக்காமல் வெறும் தலையாட்டி பொம்மை போலவே திமுக நடத்துவதாக கதர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் கட்சி தலைமையிடம் முறையிட்டுள்ளனர். இந்தியா முழுக்க காங்கிரஸ் இழந்த செல்வாக்கை மீட்க தீவிரம் காட்டுவதால் தமிழ்நாட்டின் இந்த குரலை தீவிரமாக ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் திமுகவும் மெல்ல மெல்ல பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை நோக்கி நகர்வதும் திமுக மீது காங்கிரஸ் அதிருப்தி அதிகரிக்க காரணமாக கூறுகிறார்கள். பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியை பயன்படுத்தி சிறுபான்மை ஆதரவாளர்கள் என்று திமுக நாடகம் ஆடுவதாக கதர் கட்சி தலைவர்கள் உண்மையை உணர்ந்து விட்டார்கள். ஆனாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே திமுக விசுவாசிகளும் சிலிப்பர் செல் போல ஊடுருவி வேலை பார்க்கிறார்கள். ஈரோடு கிழக்கில் பட்டி ஃபார்முலாவை பயன்படுத்தி ஜெயிக்க வைச்ச விசுவாசத்திற்காக காங்கிரஸ் திமுக என்ற தனி கட்சி தொடங்காத குறையாக ஈவிகேஎஸ் இளங்கோவன் மட்டும் திமுகவுக்கு பக்கவாதியம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட திமுக எதிர்ப்பு தான் காங்கிரஸ் கட்சிக்குள் அதிகரித்துள்ளது. இது போதாத குறைக்கு ஆம்ஸ்டாங் படுகொலை, வேங்கை வயல் சம்பவம், தீவட்டிப்பட்டி, நாங்குநேரி சம்பவங்களால் பட்டியலின மக்கள் அதிருப்தியை சமாளிக்க திமுகவை கொள்கை ரீதியாக எதிர்த்தால் மட்டுமே அரசியல் செய்ய முடியும் என நம்புகிறது விசிக. திருச்சியில் எம்பியாக உள்ள துரை வைகோ கதறி கதறி அழுததை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தற்போது உள்ளாட்சி தேர்தல், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு தேர்தல், சட்டசபை தேர்தல்களில் மதிமுகவினரை சொந்த சின்னத்தில் போட்டியிட செய்ய வேண்டும் என அக்கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். மதிமுக என்கிற கட்சியே இல்லாமல் முற்றிலுமாக அழித்து திமுகவிற்குள் ஐக்கியமாக்க திமுக தலைமை திட்டம் போடுவதாக கூறப்படுகிறது. இதனால் மதிமுகவும் திமுக மீது கடும் கோபத்தில் உள்ளதை பார்க்க முடிகிறது. இந்த கோபம் தற்போது நமக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் தீப்பெட்டி. தீப்பெட்டி எவனாக இருந்தாலும், ஏன் யமனாக இருந்தாலும் அழிக்கும் என மதிமுகவினர் சமூக வலைதளங்களில் ஒரு இயக்கமாகவே திமுக எதிர்ப்பை கட்டமைத்து வருகின்றனர். மொத்தத்தில் காங்கிரஸ், மதிமுக, விசிக இரண்டு இடதுசாரிகள் என திமுகவை எதிர்க்க தொடங்கிவிட்டனர். 2026 கூட்டணி உரிந்து தனித்துவிடப் போகிறோம் என்ற கவலையில் திமுகவின் ஊப்பிகளும் ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறார்கள்.